இனியன் இனி அடிப்படையே தகர்ந்தடிச்சு இனிமேல் ஒட்டுமொத்தமா ஓட்டல் லிஸ்ட் நாங்க சானிடைஸ் பண்ணிருக்கோம், வெற்றி உறுதி அப்படின்றாரு என்டிஏ கூட்டணியுடைய பிரதிநிதி. உங்களுடைய கருத்து? இல்ல, எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலனா, அதாவது கிரவுண்டில் அதிமுக திமுக 2 பிஎல்ஏக்களுமே பிஎல்ஓ கூட டிராவல் பண்ணாங்க. இருவரும் சரிபார்த்த பிறகுதான் இந்த பட்டியல் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு 97 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக இந்த டிராஃப்ட்ல வந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அப்போ இவங்க பிஎல் என்ன பண்ணிருந்தாங்க? இவ்வளவு குற்றச்சாட்டு இங்க இருக்கிறார்ல, இவங்க பிஎல்ஏக்கள் வேலை போயிட்டாங்களா? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அவங்க எங்க பிஎல் அப்ப அனுப்பல. சரி, அனுப்பாமே இவ்வளவு நடந்திருக்குன்னா இவங்க பண்ற அறிவு சொல்லுங்க. அனுப்பாமே இல்ல அவர் பொறுமையா இருந்தார். இவங்களுடைய பிஎல்ஏக்கள் வேலை போயிட்டாங்கன்னா வேலை போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. அப்ப சார் இவங்க ரெக்கார்ட் இல்லாம எப்படி சார் கேட்பாங்க? என்ன சார் இது கேள்வி? ஒரு என்ன பாயிண்ட் சொல்றாரு? ரெண்டாவது இது வந்து யாரு சேர்க்கறது சார்? நீங்க பேசும்போது பொறுமையா இருந்தார். சரி ஜவஹர், அவர் நீங்க பேசும்போது பொறுமையா இருந்தார். கருத்து வைக்கட்டும். அடுத்த சுற்றுல ஃபீல்ட்ல ரிவ்யூக்கு வந்து 2 கட்சிகளும் போறாங்க. அதுல வந்து இன்னைக்கு திமுக மேல ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு, போலி வாக்காளர்கள்னு. எலெக்ஷன் கமிஷனே 1 மாசம் டைம் கொடுத்திருக்கு, விடுபட்டவங்க ஃபார்ம் 6 மூலமா திருப்பி இணைஞ்சிக்கலான்னு. அப்போ நாளைக்கு 97 லட்சம்ல ஒரு 20 லட்சம் பேர் திருப்பி வந்து இணைஞ்சிட்டாங்கன்னா இன்னைக்கு சொன்ன போலி வாக்கு நான் சொல்லவே இல்லையே சார். ஏன் சார் 30 லட்சம் பேர் போலி? 30 லட்சம் தான் சொன்னேன். நாளைக்கு 40 லட்சம் இறந்தவர்களும் இரட்டை வாக்காளர் நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தீங்கன்னா நீங்க பேச தரமா இருக்கும். அடுத்தவங்க நீங்க சொன்னதா முறை அவங்க மாற்று கருத்து வைக்கிறாங்க. அது நீங்க அனுமதிக்கணும். 66 லட்சத்துல 25ல 30ல 40 இது சரியில்லை. 30 லட்சம் போலி இது முறை இல்ல. நீங்க பேசுறது ஒரு பொறுமையா கேட்டாரு. அவர் மாற்று கருத்து முன்வைக்கும், நீங்க கேட்க முடியும். இல்ல நேர குறைவா இருக்கு, அவர் பேசட்டும். வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் அவர் வந்து போலி வாக்காளர்களை பயன்படுத்தி தான் திமுக வெற்றி பெற்றதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, அதான் திருப்பி கேட்கிறேன். இப்போ அடுத்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் பேர் ஃபார்ம் 6 கொடுத்து திருப்பி இணைஞ்சிட்டாங்கன்னா இவர் சொன்ன அந்த வாக்கை பின் வாபஸ் சொல்லவே இல்ல சார். நீங்க இடம் மாறியவர்கள் இல்ல, நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க வேண்டாம். நான் சொன்ன சொல்லுங்க, உங்க கருத்தா சொல்லுங்க. ஜவஹர் அலி சொல்ல ரெண்டாவது சார், இப்போ ரெண்டாவது என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் உடைய நோக்கம் என்ன? இறந்தவங்களை நீக்கணும், குடிபெயர்ந்தவங்களுடைய பேரை தூக்கணும், டபுள் என்ட்ரி இருக்கவங்க, இதுதான் அதோட அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் யாரும் இங்க கேள்வி கேட்கவே இல்லை. ஆனா என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க பிஜேபின்றதாங்க கேள்விங்க. பீகார்ல வந்து டெலிஷன் மெத்தட், அங்க இருக்கிறவங்க பேரை நீக்குவது, இங்க இணைப்பது. அதாவது பீகார்ல இருந்து வட இந்தியாவில இருந்து ஹிந்தி பேசக்கூடிய லேபர் இங்க வராங்கல்ல, இவர்களை பேர்களை இணைப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மாடல் தான் இந்த எஸ்ஆர் மாடல் தமிழ்நாட்டில். இப்போ 97 லட்சம் பேரை நீங்க இருப்பதா சொல்றீங்களா? இந்த 97 லட்சம் பேர்ல எத்தனை பேர் வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ள இருக்கிறாங்க என்பதை நம்ம விசாரிக்கணும். அப்ப அதை வச்சுதான் முடிவு வர முடியும். இதுதான் தமிழ்நாட்டுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பிஜேபி அல்லது எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணியாக இருக்கு. தலைவர் ராகுல் காந்தி முதலிருந்து பேசுற விஷயம் என்ன? இந்த எஸ்ஆர் என்பது ஒரு மோசடி. இது பிஜேபியை பல மாநிலங்களில் உள்ள நுழைவதற்காகவும் அந்த மக்களை ஏமாற்றுவதற்காகவும் நடைமுறைக்கு வந்திருக்கின்ற ஒரு சிஸ்டம் இது என்பதை அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. பீகார்ல இறந்ததாக சொல்லப்பட்டவங்க இவங்க இறந்து போயிட்டாங்க, இந்த பட்டியலே இல்லைன்னு சொல்லப்பட்டவங்கள பல பேர் டெல்லிக்கு அழைத்து வந்து அவங்களுக்கு டீ காஃபி கொடுத்து வீடியோல எடுத்து போட்டவர் தலைவர் ராகுல் காந்தி. உங்களுடைய கூட்டணி கட்சியான திமுக தான் அந்த பூத் லெவல் ஏஜென்ட் ரொம்ப வலிமையா வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பூத் லெவல்லையும் ஒரு வடமாநில தொழிலாளர் வந்து புதுசா என்ட்ரி ஆகிறாருன்னா ஆட்சேபனை பண்றதுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, அப்ஜெக்ஷன் சொல்லலாம் அவர். ஸோ இப்போவே ஒரு கேண்டிடேட் வரத்துக்கு முன்னாடியே 97 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க, அதுக்கும் மேலே இவங்க வந்து இணைக்க போறாங்க அப்படின்னு அப்படின்றது ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி தெரியலையா? அது இல்ல, கான்ஸ்பிரசியில் இது சந்தேகத்தை எழுப்புறோம். நாங்கள் கான்ஸ்பிரசி இருக்கலாம் பின்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு எதிர்க்கட்சியாக அடிப்படையான சந்தேகத்தை வைக்கிறோம். ஏன்னா பல மாநிலங்களில் பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறது, அதை அவங்களால மறுக்கவே முடியாது. நாங்கள் ஆதாரத்தோட பெங்களூரா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், பல மாநிலங்களில் என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கோம். அதோட நீட்சியான சந்தேகத்தை நாங்கள் முன்வைக்கிறாங்க. அப்போ ஃபார்ம் 12 எதுக்கு வந்தது? ஃபார்ம் 12 மூலமாக வட இந்திய தொழிலாளர்களை உள்ள இணைக்க முடியுன்ற அந்த சரத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க பிஜேபியோடைய ப்ராஸ்பெக்ட்ஸா மாறுறாங்க, பிஜேபியோட ஆதரவு வாக்காளர்களா இருக்கிறாங்கன்றத அவங்க கருதுறாங்க. இது ஒரு செலக்டிவ் டார்கெட்டிங் மூலமாக அவர்களை திருப்பி உள்ள கொண்டு வர முடியுமான்ற முயற்சி நடக்குதுங்க. அதுதான் நாங்கள் சந்தேகப்படுறோம். எதிர்க்கட்சியாக சந்தேகப்படுறதுல என்ன தவறு இருக்கீங்க? அப்போ அதை வந்து நீங்க மறைக்க கூடாது இல்லைங்க நீங்க. அப்போ இப்ப வடமாநில தொழிலாளர்கள் ஒரு குறைஞ்சபட்சம் திமுக அரசு இந்த மைக்ரண்ட் எம்ப்ளாயீஸ் சம்பந்தமா ஒரு டேட்டா எடுக்கிறதுக்காக ஒரு கன்சென்சஸ் கண்டக்ட் பண்ணீங்க. அது முழுசா முடிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டது. என்ன காரணத்துக்காக நிறுத்தப்பட்டது? ஒருவேளை அந்த எண்ணிக்கை தெரிந்திருந்தா இதை நீங்க கிராஸ் செக் பண்ணிருக்கலாம்ல? நிச்சயமா இல்ல சார், அதுதான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா அந்த சென்சஸ் டேட்டாவை ஸ்டாப் பண்ணது இவங்க தான். இப்போ அந்த டேட்டா இருந்ததுன்னா நம்ம யார் இவங்கன்னா யாரு? இல்ல, ஒன்றிய அரசு தான். ஒன்றியர்ஸ் தான் டேட்டா எடுக்க தமிழ்நாடு அரசு கண்டக்ட் பண்ண சென்சஸ். அது வந்து என்னன்னா ஒட்டுமொத்தமா சென்சஸ் எடுத்துக்க வேண்டிய டேட்டா அது
அது தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணுச்சு, அது அவங்க தான் தடுத்தாங்க, அதை எடுக்கக்கூடாதுன்னு தடுத்தாங்க, தடுத்து நிறுத்திட்டாங்க. ஒருவேளை டேட்டா இருந்திருந்தால் இன்றைக்கு நம்ம அதை மேட்ச் பண்ணி வெரிஃபை பண்ணிருக்க முடியும், கிராஸ் செக் பண்ணிருக்க முடியும். இதுல எத்தனை பேர் மைக்ரண்ட் லேபர் இருக்காங்க, எத்தனை மைக்ரண்ட் லேபர் உள்ள பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ எங்க பிரச்சனை வருதுன்னா, பிஎல்ஏக்கள் போய் கிரவுண்டில் போய் ரிவ்யூ பண்ணி பட்டியலில் பேர் சேர்க்கிறது, அங்க வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. அதன் பிறகு நடக்கிறது, அதாவது பிஹைண்ட் த ஸ்கிரீனுக்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷன் பிஜேபிக்காக வேலை செய்கிறது என்பதுதான் என்னுடைய ஆழமான குற்றச்சாட்டு. அதை தான் நாங்க திருப்பி பேசிக்கிட்டு இருக்கோம். திரு ஜி கே நாகராஜ் அவர் முதல் ஒரே ஒரு நண்பர் சொல்லுங்க, அப்படி ஒரு ஸ்கிரீனுக்கு வெயிட் பண்ணுங்க. இல்ல இல்ல ஜவஹர் அலி, நீங்க முதல் சுற்று கருத்து ரெண்டு பேர் பேசல, மாநில அரசு அதிகாரிகள் கேட்க மாட்டாங்க. இல்ல முதல் சுற்று கருத்து ரெண்டு பேர் பேசல. ஜவஹர் அலி வெயிட் பண்ணுங்க, கேட்க மாட்டாங்களா? ஜவஹர் அலி வெயிட் பண்ணுங்க. திரு ஜி கே நாகராஜ், இப்ப அதிமுக உடைய நம்பிக்கை என்னன்னா, நாங்க சானிடைஸ் பண்ணியாச்சு, வெற்றி அப்படின்றாரு. இப்ப பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிறகு இனிமேல் நாங்க வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியான அதிமுக சொல்லுது, பாஜகவுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை வருது? அனைவருக்கும் வணக்கம். பாஜக அரசியல் சாசன சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளது. அதனாலதான் ஆட்சிக்கு வந்த 10-11 ஆண்டுகளில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வந்த எந்த மாற்றத்தையும் திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கண்கூடா தெரியும். மறுசீராய்வில் இருந்து, ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்து, புதிய குடியுரிமை சட்டத்தில் இருந்து, அணை பாதுகாப்பு மசோதாவில் இருந்து, நீட்ல இருந்து, நான் நிறைய சொல்ல முடியும். எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் அரசியல் சாசனத்திற்கு, அரசியல் சட்டத்திற்கு மரியாதை கொடுக்காத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நான் முதல்ல அதை பதிவு செய்யறேன். இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்கார், பெண்டாட்டி சொன்னா, மனைவி சொன்னா கேட்டுக்கணும், நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு இருக்காரு. ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னாலும் அவர் கேட்கணும். இது நாட்டின் நன்மைக்காக. சட்டத்தின்படி, தேர்தலுடைய ஈசி எலெக்ஷன் சட்டத்தின்படி, சட்டத்தில் கொடுக்கப்பட்டபடி அவங்க தங்கள் பணியை செய்யறாங்க. முறைப்படி மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர் சொன்னாரு, இது மாதிரி விஜய் வந்துட்டாரு, அதிமுக பயம் வந்துருச்சு, ஓட்டு பிரிஞ்சிருன்ட்டு. விஜய் வந்ததுனால ஊர் ஊரா போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது, உலகம் சுட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது யாருன்னு சொன்னா பரவாயில்ல. அதனால யாருக்கு ஓட்டு பயம் வந்துச்சுங்கிறது முதல்வர் சுற்றுப்பயணத்திலேயே தெரிஞ்சிருக்கும். அதனால இப்போ இந்த தேர்தல் எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் விஞ்ஞான ஊழல்ல பழக்கப்பட்ட திமுக உண்மையிலேயே விஞ்ஞான ஊழலுடைய அடுத்த ஒரு படியும் இப்பதான் தெரிஞ்சிருக்குது, எப்படி திமுக வெற்றி பெற்றது. ஒரு உதாரணம் சொன்னோம்னா, தியாகராஜ நகர்ல வெற்றி வித்தியாசம் திமுக கடந்த முறை வெற்றது 137 ஓட்டுல. அங்கு நீக்கப்பட்ட ஓட்டுகள் எவ்வளவு தெரியுங்களா? 95,999 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு இல்லாதவங்க. அப்ப இதுல இருந்தே தெரியும் நம்ம. இல்ல திரு ஜி கே நாகராஜ், அப்ப வானதி சீனிவாசன் அவர்கள் எத்தனை வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க? அங்க 77,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, அதையும் கருத்தில் எடுத்துக்கணும்ல. நாங்க எஸ்ஐஆர் வரவேற்கிறோமே. இல்ல எதுக்கு இல்ல, எஸ்ஐஆர் தான் செஞ்சிருக்காங்க. எஸ்ஐஆர் நீங்க வரவேற்கக்கூடிய அதே எஸ்ஐஆர் தான் வானதி சீனிவாசனுடைய தொகுதியில இருந்தும் எஸ்பி வேலுமணி தொகுதியில இருந்தும் 70,000க்கும் அதிகமான வாக்குகளை நீக்கி இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் சார்,